உன் புருஷன் பெரிய இன்ஸ்பெக்டர். அவர் பேரை சொல்லி கை நீட்டினா எல்லாரும் வேணும்ன்ற அளவுக்கு தருவாங்க. அப்புறம் உன் ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும், ஏன் ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். வாய் மூடு. நான் அந்த தப்பு மட்டும் பண்ண மாட்டேன். நான் செஞ்ச தப்புக்கு அவர் பேரை கெடுக்க சொல்றியா? நீ கொலை பண்ணது வெளியில தெரிஞ்சாலும் அவர் பேரு ஆட்டோமேட்டிக்கா கெட்டு போயிடும், தெரியுமா? காதம் காதம் வச்ச மாதிரி இருக்கட்டும். இதெல்லாம் இப்ப சாதாரணமான விஷயம். எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் உத்தமையா மாறிக்கோ. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். எந்த வழிக்கும் வர மாட்டேன்னு அடம் பிடிச்சனா எனக்கு வேற வழியே இல்ல. நீ பண்ண இந்த கொலைய விலாவாரியா உன் புருஷன் கிட்ட சொல்ல வேண்டியிருக்கும். அதாவது போலீஸ் கிட்ட சொல்ல வேண்டியிருக்கும். போலீஸ் தான் புருஷன், புருஷன் தான் போலீஸ்னு உன்னால ரிலாக்ஸா இருக்க முடியாதுமா. ஏன்னா உன் புருஷன் தான் நேர்மையான போலீஸ் ஆச்சே, கட்டுன பொண்டாட்டியாச்சே, தன்னோட குழந்தைங்களோட அம்மாவாச்சின்னு கூட பார்க்காம உன்னை உள்ள தூக்கி போட்டு கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்திடுவாரு. அங்க உனக்கு தூக்கு தண்டனையோ இல்ல ஆயுள் தண்டனையோ கொடுப்பாங்க. உன் குடும்பமானும் போகும். உன் குழந்தைங்க எல்லாம் அனாதையாகி ரோட்ல சுத்துவாங்க. ஆனா இத பத்தி எல்லாம் கவலைப்படாம உன் புருஷன் இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பாரு. நிறுத்து. ஏன் நான் சொல்ல சொல்ல இதெல்லாம் நடந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாக்குறியா? நினைச்சு கூட பார்க்க முடியல. உனக்கு சரியா 1 வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள என் கைக்கு பணம் வந்தாகணும். இல்லனா இப்ப நான் சொன்னதெல்லாம் ஒவ்வொன்னா நடக்க ஆரம்பிச்சிடும். வரட்டுமா? பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே, அந்த பாவிகளை மன்னியுங்கள். தாங்கள் தவறு செய்கிறோம் என்று தெரியாமலேயே தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த எஸ்ஐ சேகரையும் அவரது மேலதிகாரியும் தண்டிக்க வேண்டாம். சும்மாறா, அவன் ஒண்ணு தெரியாம பண்ணல, தெரிஞ்சே இதெல்லாம் பண்ணிருக்கான். நம்ம கிட்ட மாமூல் வாங்க முடியலங்கிற கோபத்துல நம்மள புடிச்சு இப்படி உள்ள போட்டான். ஒருவேளை நம்ம மாமூல் கொடுத்திருந்தா இந்த கள்ளநோட்டை கண்டுக்காம நம்மள விட்டுருப்பானோ? கரெக்ட். ஹலோ, வணக்கம். நான் சப் இன்ஸ்பெக்டர் குணசேகரன் பேசுறேன். ரொம்ப முக்கியம். அலங்கார வல்லியம்மா இருக்காங்களா? அலங்கார வல்லியா இருக்காங்க. இதோ ஒரு நிமிஷம் இருங்க, கூப்பிடுறேன். இதோ வராங்க, வெயிட் பண்ணுங்க. முசா, யாரு? யாரோ சப் இன்ஸ்பெக்டர் குணசேகரா. சேகரா, என்ன விஷயம் சேகர்? கோதண்டத்தை விலைக்கு வாங்கிட்டியா? அதுக்கு அவசியமே இல்ல மேடம். வேற உன் பவரை வச்சு பசங்களை காலி பண்ணிட்டியா? அதுக்கு அவசியமே இல்ல மேடம். இப்ப நீ சொல்ல வர்றதா என்ன? விட்டல் பூச்சிகளை பிடிக்கிறதுக்கு வலை எதுக்கு? அதுங்களா வந்து இப்ப விளக்குல விழுந்துருச்சு. 2 பசங்க தானா வந்து லாக்கப்ல விழுந்துட்டானுங்க. 2 நாள்ல ஜெயில தள்ளிடுவேன். அப்படியா? இத கேக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? யாரோ ஒருத்தர் சூட்கேஸ் நிறைய கள்ள பணத்தை கொண்டு வந்து ஓட்டல வச்சுட்டு போயிட்டானுங்க. அதை இவனுங்க நல்ல பண்ண நினைச்சிட்டு நேரா ஸ்டேஷன் கொண்டு வந்துட்டானுங்க. அந்த நேரம் பார்த்து கோதண்ட சீட்ல இல்ல, ஒரு கேஸ் விஷயமா செங்கல்பட்டு போயிருந்தாரு. அதான் நேரம் பார்த்து பசங்களை கோழி அமுக்கிறமா அமைக்க உள்ள தள்ளிட்டேன். கவனிச்சியா? கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். சமயம் கிடைக்கும் போது ஈரக்கோழியை போட்டு ஒரே அமுக்கா நான் பிசிக்கிறேன். பிசிக்கிறேன். அடடடடா, இப்பவே உன் வாய்க்கு ஒரு ஸ்பூன் சக்கரை போடணும் போல இருக்கே. அது என் கடமைம்மா. நான் தான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கிறேனே, உங்களுக்கு ஆயுசு பூராவும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் கொஞ்சம். சொல்லு சொல்லு, இப்ப என்ன? இப்போ கஷ்டம் ரொம்ப அதிகமா இருக்குமா. பணம் தானே, கவலை விடு. இன்னைக்கே வீட்டுக்கு வா, எவ்வளவு வேணாலும் வாங்கிட்டு போ. நான் எத்தனையோ பேருக்கு உதவி பண்றேன். ஆனா சிலருக்கு கொடுக்கும் போதுதான் மனசு ரொம்ப நிறைஞ்சிருக்கு. இன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்து வாங்கிட்டேனா என் மனசுக்கு நிறைவு கிடைக்கும். ரொம்ப நன்றிம்மா. சேகர், ஒரு நிமிஷம். சொல்லுங்கம்மா. பசங்க அவ்வளவு சீக்கிரத்துல ரிலீஸ் ஆக கூடாது. அதுக்கு நீ உத்தரவாதம் தரணும். இது கள்ள நோட்டு வழக்குமா. தண்டனை 6 மாசமா இருந்தாலும் கோர்ட்ல கேஸ் எடுத்துட்டே இருக்கேன். தீர்ப்பு சொல்றதுக்கு வருஷம் கணக்குல ஆகும். அதத்தான் நான் எதிர்பார்த்தேன். கடைசி வரைக்கும் நீ எனக்கு துணையா நின்னு என் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யணும். இதுல எல்லாரும் சந்தேகம் வேண்டாமா? நான் திருப்தியா முடிச்சு கொடுத்துறேன். அப்பா, இது போதும்பா. இந்த நிமிஷத்துல இருந்து எந்த கவலையும் இல்லாம என் வேலையை நான் பாப்பேன். சரிங்கம்மா, வச்சிட்டுமா?
சகல ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் 4 நல்லவங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கருங்காலிப்பை இருக்கத்தான் செய்யறான். இதுக்கு பேரு தான்டா நோகாம நொங்கு திங்கிறதுன்னு பேரு. திங்கட்டும் வெளியே வரட்டும், அவன் நொங்க நான் எடுத்துறேன். டேய், முதல்ல நம்ம வெளியே போனா தான்டா அவன் நொங்க எடுக்க முடியும். அப்ப வெளியவே போக மாட்டேங்கிறியா? எதுக்குடா அப்படி தேவையில்லாம அழுவுற? தைரியமா இரு, தளராத. நீ ஏன்டா அழுகுற? இருந்தாலும் நம்ம நொங்க எடுத்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. நட்டு போல்ட்டு ஆணி இரும்பு இனி எவனும் என் ரூட்ல கிராஸ் ஆக முடியாது. அங்கங்க செக் வச்சு அமுக்கிட்டேன். நான் யாரு சொல்றேன்னு புரியுதா? உங்களோட பேச்சுல இருந்தே நட்டுக்கிட்ட 2 பேருமே ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஏதோ பிரச்சனை இல்ல, மிகப்பெரிய பிரச்சனை. கள்ள நோட்டு வழக்குல அரெஸ்ட் ஆயிருக்காங்க. வெளியே வர ரொம்ப நாளாகும். கோழி முட்டை கண்டழகி ஆனந்தமே, பெரிய பழைய தலை ஆனந்தமே, வந்துரு தானா வந்துரு. நிறுத்தியா? பூஜையில குறுக்கிட கூடாது. வந்துருன்னு சொன்னா பேய் என்ன தானா வந்துருமா? இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பேய் மாத்திரம் வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சா வந்துச்சு, தானா வந்துச்சு. அது மாதிரி தானா வந்துரும். தானா வரலன்னா கார் அனுப்பி பிக்கப் பண்ணிக்குவோம். கார் வாடகை யார் தருது? முதல்ல நீ பேசும்போது இதெல்லாம் சொல்லவே இல்ல. முட்டாள்தனமா பேசாத சின்னசாமி. பேசாம வாயை மூடிக்கிட்டு வேடிக்கை பாரு. ஏயா சந்தேகம் கேக்குறது தப்பா? இத பாருங்க, உங்க சந்தேகத்துக்குலாம் நான் விளக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தா விடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்க அடுத்த அமாவாசை வரைக்கும் பேயோட தான் இந்த வீட்டுல குடுத்தன நடத்தணும். இப்ப சொல்லுங்க, நான் விளக்கம் சொல்லவா இல்ல பேய விரட்டவா? இல்ல நீங்க பேயவே விரட்டுங்க. அப்ப பொத்திட்டு சும்மா இருங்க. வந்துரு தானா வந்துரு தானா வந்துரு தானா வந்துரு தானா வந்துரு தானா வந்துரு. டேய் சின்னசாமி, எனக்கு ஒரு சந்தேகம். எதுவா இருந்தாலும் என்ன கேளு சொல்றேன். அந்த ஆளு வேலையை கெடுக்காத. ஆமா, இவர் பெரிய மந்திரவாதி மாயா. என் சந்தேகத்தை தீர்த்துருவேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தீர்த்து வைக்கிறேன், கேட்டு தொலை. ஏண்டா, இவனை பேய விரட்டுறதுக்கு தானே நம்ம கூட்டு வந்தோம். உனக்கு அதுவே சந்தேகமா? இல்லடா, இவன் பேய போயிடுன்னு விரட்டுறதுக்கு பதிலா வந்துடுன்னு கூப்பிடுறானே. இவன் கூப்பிடுறத பார்த்து ஊர்ல இருக்கிற மத்த பேயெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா, ஒரு பேய வச்சே நம்மளால சமாளிக்க முடியல. எல்லா பேயும் வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா என்னடா பண்றது? கரெக்ட், யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஆனா இவ என்ன பண்றான்னு இப்ப பாப்போம். வந்துரு. அப்படி நீ வரலன்னா நாக்க இழுத்து வச்சு ஆணியால அடிப்பேன். சத்தம் கூட்டுக்குள்ள போட்டு உன்னை அடப்பேன். வந்துரு தானா வந்துரு. ஓம் ஹ்ரீம் ஓம் ஹ்ரீம் வந்துரு தானா ஐயோ கார்த்திக்டா, இவன் எதுக்குடா இங்க வந்தா? சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி. டேய், இவனுக்குள்ளதான் அந்த பேய் இருக்குன்னு நினைக்கிறேன். இவனே ஒரு பேய், இவனுக்குள்ள இன்னொரு பேயா? வந்துட்டியா? வந்ததுனால தானே உன் முன்னாடி உக்காந்துருக்கேன். என்ன லொல்ல? ஆமா. நான் யார் தெரியுமா? ஏன் உனக்கே மறந்து போச்சா? பேயே. நான் பேயா? பின்ன பேய் இல்லாம நீ சாமியா? மாயா. என் பேரை கூட நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? அது மட்டும் இல்ல, உன்னோட வண்டவாளம் எல்லாமே எனக்கு தெரியும். யார் நீ? இன்னுமா நீ என்ன கண்டுபிடிக்கல? முதல்ல நீ யாருன்னு சொல்லு.
என்ன நல்லா பாரு. மூசா நீயா? நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க, போங்க. ஏதோ மூசான்னு சொன்னீங்க, இது என்ன உனக்கு தெரிஞ்சு பேயா? நான் சொல்றதை கேளுங்க, வெளியே இருங்க சார். சரி சீக்கிரமா பேய்கிட்ட பேசி அனுப்பு. சரி நீங்க போங்க. டேய் கதவை சாத்திட்டு வாங்கடா. வாடா. மூசா, இங்க இருக்கிறது நீனு தெரிஞ்சிருந்தா இந்த ஏரியாக்குள்ளே நான் நுழைஞ்சிருக்க மாட்டேன். தெரிஞ்சுக்கிட்டீல, அப்ப கிளம்பு. நான் இந்த மாமனுக்கு கூட கொஞ்ச நாள் விளையாடணும். விஷயம் தெரிஞ்சா அவங்க என்ன கொன்னுடுவானுங்க. கவலைப்படாத, அவனுங்களால உன்னை எதுவும் பண்ண முடியாது, நான் இருக்கேன். இல்ல மூசா, இவனுங்க கதவுக்கிட்டே காவலுக்கு நிப்பாங்க. நான் எப்படி வெளியே போறது? உன்னை பார்த்ததும் அவனுங்க அலறி அடிச்சுட்டு ஓடுற மாதிரி நான் பண்றேன். இப்ப நீ கிளம்பு. என்னடா இவ்வளவு நேரமா பேயோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கான்? டேய், அவன் தான் பழகின பையன் சொன்னல, அதான் பேசிக்கிட்டு இருக்கான். மூசா நான் வரேன். நீங்க ரெண்டு பேரும் உண்மையை சொல்ற வரைக்கும் நான் விடவே மாட்டேன். கான்ஸ்டபிள் சார், இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணமே ஹவுஸ் பிரேக்கிங் கேஸ்ல 3 அக்யூஸ்ட. எஸ் சார். அவங்கள ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. ஓகே சார். அவங்களுக்கும் நார்த் இந்தியன் ராபரி கேங்குக்கும் சம்பந்தம் இருக்கும்னு நான் சந்தேகப்படுறேன். அதனால அவங்கள இன்னைக்கே கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி ரிமாண்ட் வாங்கி நம்முடைய விசாரணையை ஆரம்பிச்சிடணும். அதுக்கான ஏற்பாடு பண்ணிடுங்க. சரி சார். இன்னொரு விஷயம், நேற்று ராத்திரி அரெஸ்ட் பண்ணமே ஒயின் ஷாப் தகராறு கேஸ்ல ஒரு வட்ட செயலாளர். ஆமா சார். அவனை எவன் ரெக்கமெண்ட் பண்ணாலும் என் நாலேஜ் இல்லாம ரிலீஸ் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா நான் உங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும். ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம். How are you sir? I am fine. நீங்க? I'm fine. நான் அந்த நீங்க கேட்கல, நீங்க யாருன்னு கேட்டேன். நான் யாரா? Great insult. Sorry சார், நான் போறேன். என்னது, உட்காருங்க. நீங்க யாருன்னு கேட்டதுக்கு இப்படி கோச்சிக்கிறீங்களே? நான் எதுக்கு சார் உங்களை கோச்சிக்கணும்? அப்ப வேற யார் மேல கோவம்? என் ஃப்ரெண்டு மேல கோவம். ஃப்ரெண்டா? அது யாரு உங்க ஃப்ரெண்டு? மிஸ்ஸஸ் கனகவல்லி கோதண்டம். ஓ, நீங்க என் ஒய்ஃப் கனகவல்லி ஃப்ரெண்டா? ஆமா சார். ஒரு நாளா 2 நாளா, ஒரு வருஷமா 2 வருஷமா, ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் மொத்தமா 12 வருஷமா நாங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சார். அவளும் நானும் ஒன்னா சேர்ந்துட்டா நாங்க இருக்கிற இடத்தை போர்க்களமாக்கிடுவோம். எங்களை பார்த்தா எல்லாருமே ஒதுங்கி போயிடுவாங்க. ப்ரொஃபசர் ஜடையில பட்டாசு கட்டி கொளுத்தி விட்டுருக்கோம். இதெல்லாம் பண்ணவங்க இன்னும் என்னென்னலாம் பண்ணிருப்போன்னு நீங்களே கெஸ் பண்ணி பாருங்க. ஆனா உங்களை பத்தி என் ஒய்ஃப் இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொன்னது இல்லையே. இல்ல சார், நான் அவளோட கல்யாணத்துக்கு வரலன்னு என் மேல அவளுக்கு கோவம். இவ்ளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு சொல்றீங்க, நீங்க ஏன் கல்யாணத்துக்கு வரல? இல்ல சார், உங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு லவ் மேரேஜ் ஆகி நான் ஊரை விட்டு போயிட்டேன். அப்புறமா அவ உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ உங்க கூட வந்துட்டா. அதனாலதான் எங்க கான்டாக்ட் கட் ஆயிடுச்சு. இப்ப கூட சார், நீங்க இந்த ஸ்டேஷன்ல ஒர்க் பண்றீங்கன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். உங்க வீட்டு விலாசம் எனக்கு தெரியாது. இல்லனா நான் அவளை நேரா வீட்லயே போய் மீட் பண்ணிருப்பேன். உங்க பேரு? லக்ஷ்மி. மிஸ்ஸஸ் லக்ஷ்மி, என் ஒய்ஃப் கனகவல்லி உங்களை பார்த்தாள்னா ரொம்ப சந்தோஷப்படுவா. நான் இப்போ வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். என் கூட வரீங்களா? கண்டிப்பா வரேன் சார். வாங்க. நீங்க வண்டியிலே இருங்க, நான் கனகவல்லிக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். சரி. கனகவல்லி,
கனகவல்லி, கதவு திறந்து தானே இருக்கு, எதுக்கு இப்படி வாசல்ல நின்னு கத்திட்டு இருக்கீங்க? அது இருக்கட்டும். நீ எவ்வளோ பெரிய விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க தெரியுமா? நானா? ம், நான் எதை உங்ககிட்ட இருந்து மறைச்சேன்? நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு. நீ எதையுமே மறைக்கல. மனசறிஞ்சு நான் உங்ககிட்ட இருந்து எதையும் மறைக்கல. ஓ, ஒரு நிமிஷம். லக்ஷ்மி,